அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 26, 2025, வைகாசி 12ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். முகங்களை கண்டு அன்பு காட்டாதீர்கள், மனதினை கண்டு அன்பு காட்டுங்கள். முகத்தின் அழகு மாறிடக்கூடியது, மனதின் அழகு என்றும் மாறுவதில்லை. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து திங்கட்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு சுவாசித்து கொண்டு பயணிப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக நம்ம நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற புத்தகம், ஆசிரியர் லேனா தமிழ்வாணன் அவங்க எழுதின அந்த அற்புதமான புத்தகத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கடந்த வாரத்தில் ஒரு தலைப்பு சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னா, உடல் நலத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நேரத்தை எப்படியெல்லாம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தீங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக இருக்கே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாசகி கேள்வி கேட்டதாகவும், அதற்கு அவர் பல்வேறு பதில்கள் சொன்னாங்க. நாம் அதில் இந்த குழந்தைகளை படிக்க வையுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம போயிட்டோம். படிப்பதற்கு நிறைய நேரம் ஒதுக்குங்கள், தினசரி வார பத்திரிகைகள் என்று நிறைய படியுங்கள். வாழ்க்கை பார்வையையே இந்த படிக்கும் பழக்கம் மாற்றிவிடும். இதுவரை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்துருந்தோம். இவற்றையெல்லாம் மனப்பூர்வமாக முயன்று பார்த்துவிட்டு அப்புறமும் நேரம் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். இன்னும் சில யோசனைகள் கைவசம் இருக்கின்றன. கடந்த வாரத்தில் சொல்லியிருந்தார்ல, இந்த சமூக சேவை செய்கிறது, பிறருக்கு உதவி செய்கிறது, கடிதங்கள் எழுதி கொடுப்பது, ஃபாரங்கள் ஃபில் பண்ணுறது, புத்தகங்கள் படிப்பது, தினசரிகள் படிப்பது, குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்கள் மகிழும்படியாக அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பது, இப்படி பல பட்டியல் சொன்னார். இல்லை, இது போகவும் எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதற்கும் சில பல யோசனைகள் கைவசம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, நேரத்தை சேமியுங்கள் என்று இத்தனை வாரங்களாக மாங்குன்னு எழுதினேன். அப்படி சேமித்த நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்றும் சொல்லிவிடுகிறேன். இத்தனை வாரங்களாக நான் நேரத்தை எப்படியெல்லாம் சேமிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். அப்படி சேமித்த நேரத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேர் உடம்பை கவனிக்க நேரமே செலவழிப்பது இல்லை. இந்த புள்ளியில் டைகர் கிளப்புக்குள்ளே நின்றுட்டார் இல்லையா? நிறைய பேர், நம்ம எத்தனையோ பேர்கிட்ட சொல்கிறோம் டைகர் கிளப்பில் இணையுங்கள், நடங்கள் அப்படின்னு சொன்னோம். அப்போல்லாம் அவங்க சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது, எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளாக நெஞ்சு வலிக்குது, மனைவி கிட்ட சொன்னால் பெருசாக கலாட்டா பண்ணி ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சிடுவா, அதனால் சொல்லலை.
எங்கே நேரம் இருக்குது, பொழைப்பை பார்க்கவே நேரம் சரியாக இருக்குது என்று அலட்சியமாக பேசுகிறார்கள். இந்த வார்த்தைகளை நம்ம நிறைய நபர்கள் இடத்துலேருந்து கேட்டிருப்போம். 2-3 நாளாகவே நெஞ்சு வலிக்குது, ஆனால் சொன்னால் வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, எங்கே நேரம் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பல நபர்கள் என்ன சூழ்நிலைக்கு ஆளானார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். வயிறு சரியில்லை, ஒற்றை தலைவலி, அந்த தலைவலி என்னை கொல்லுது, கண் சரியாக தெரியலை என்றெல்லாம் சொல்லுகிற பலர் டாக்டரிடம் போய் காண்பிக்க சில மணி நேரங்கள் ஒதுக்க மாட்டேன் என்கிறார்கள். ஆனால் திரைப்படம், தொலைக்காட்சி பார்க்கிறார்கள், நண்பர்கள் தோழிகளோடு நன்கு அரட்டை அடிக்கிறார்கள். இதற்கு நேரம் இருக்கும்போது உடம்பை பார்த்து கொள்ள ஏன் நேரம் இருப்பதில்லை? மீண்டும் சொல்கிறேன், எண்ணத்தில் அழுத்தம் இல்லாதது தான் காரணம். இதற்கெல்லாம் நேரம் செலவழிப்பாங்க, திரைப்படம் பார்ப்பாங்க, ஊர் சுற்றுவாங்க, நண்பர்களோடு அரட்டை அடிப்பாங்க, இதுக்கெல்லாம் நேரம் செலவழிக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது. வயிறு சரியில்லை, ஒற்றை தலைவலி, அதன் பிறகு கண் சரியாக தெரியல, எப்படின்னா மருத்துவரை நாடுனா ஏதேனும் ஒரு தீர்வு கிடைக்கும்ல, ஆனால் அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மீது நமக்கு அக்கறை இல்லாவிட்டாலும் நம்மை நம்பி வாழ்பவர்கள், நம்மை சார்ந்து வாழ்பவர்கள் ஆகியோர்களுக்காவது நாம் நன்றாகவும் உடல் நலத்தோடும் இருக்க வேண்டும். நம்ம மீது நமக்கு அக்கறை இருக்காது, நிறைய பேருக்கு இருக்காது. அப்படி இல்லைனாலும் கூட பரவாயில்ல, ஆனால் நம்மளை நம்பி இருக்கக்கூடியவர்கள், நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், நாம் இல்லைன்னா அவங்க இல்லைன்னு ஒரு சூழல்லாம் இருக்கும்ல. இப்போது ஒரு கணவனை எடுத்துக்கொண்டால், அவர் இல்லைன்னா அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய தாய், இவங்க எல்லாம் முழுமையாக அவரை நம்பியே இருப்பாங்க. அப்போது அவரை கூட அக்கறை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்காவது அவர்களை அக்கறைப்படுத்தி கொள்ள வேண்டும். உடனே கணவனை மட்டும் சொல்லிட்டேன், மனைவிக்கும் அதே தான். மனைவி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கணவனுக்காகட்டும், அந்த பிள்ளைங்களுக்காகட்டும் தாய் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசித்து பார்த்தாலே நம் மீது நமக்கு அக்கறை வந்துவிடும். அப்போது அவர்களுக்காகவாவது நாம் நன்றாகவும் உடல் நலத்தோடும் இருக்க வேண்டும். அண்மையில் புற்றுநோய் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சுப்பிரமணியத்துடன் பேசிக்கொண்டிருந்தேன். புற்றுநோய் சோதனை செய்து கொள்வோமே என்று எவரும் மருத்துவர்களிடம் செல்வது இல்லை. சில புற்றுநோய் வகைகள் சில ஆண்டுகளுக்கு முன்பே உடலில் பரவுவதற்கான முகாந்திரங்களை அமைத்துவிடும். இந்த கட்டத்தில் கண்டுபிடித்தால் குணப்படுத்தி விடலாம். இவர் ஒரு புற்றுநோய் ஸ்பெஷலிஸ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த புற்றுநோய் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சுப்பிரமணியன் சொல்கிறாராம், புற்றுநோய்க்கான பரிசோதனை அப்படின்னு யாருமே செய்து கொள்வதே இல்லை. பல புற்றுநோய்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது உடலில் பரவ ஆரம்பிச்சிடுமா. இந்த கட்டத்தில் அதை கண்டுபிடிச்சிட்டா அதை குணப்படுத்தி விட முடியும். நம்மவர்கள் 2 அறிகுறிகள் இருந்தால்தான் எங்களை தேடி வருவார்கள். பொதுவாக மனிதர்கள் 2 அறிகுறி இருந்தால் தான் மருத்துவர்களை தேடி போகிறாங்களாம். என்ன அப்படின்னா, ஒன்று இரத்தப்போக்கு, ரத்தம் வெளியேறணும். அது உடலில் எப்படியோ ரத்தம் வெளியேறுதுன்னா உடனே மருத்துவர்களை நாடுவார்களாம். ஒரு வெட்டுக்காயமோ அல்லது வேறு மாதிரி வாய் வழியாகவோ எப்படியோ ரத்தம் வெளியேறிடுச்சுன்னா உடனே மருத்துவர்களை நாடுவார்களாம். 2வது, வலி ஏற்பட்டால், வலி வந்தால் மட்டும்தான், அதுவரையே வேறு எந்த விதமான சிம்டம்ஸ்க்கும் அவர்கள் மருத்துவர்களை நாடுவதில்லையா. இந்த 2 அறிகுறிகள் இருந்தால்தான் எங்களை தேடி வருகிறார்கள். ஆரம்பத்திலேயே வராதவர்களை பார்த்து என்னால் இறக்கப்படத்தான் முடியும். ஃபஸ்ட்லேயே வந்தால் நான் அவங்கள காப்பாற்றலாம், அப்படி வராதவர்களை பார்த்து நான் இறக்கப்படத்தான் முடியும், காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்கிறார். கண்ட விஷயங்களிலெல்லாம் நேரத்தை வீணடிப்பவர்கள் உடல் நலத்திற்காக நேரம் ஒதுக்காதது ஏன் என்பது புரியாத புதிர் அப்படின்னு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். கண்ட விஷயங்களுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கக்கூடியவர்கள், நேரத்தை வீணடிப்பவர்கள் உடல் நலத்திற்காக நேரம் ஒதுக்காததை ஏன் என்பது புரியாத புதிர். இந்த புதிர் எனக்குள்ளேயுமே உண்டு, உங்களுக்குள்ளேயுமே இருக்கும். நீங்கள் எத்தனையோ உறுப்பினர்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட
உறவினர்கள்ட்ட சொன்னாலும் அவங்க நேரம் இல்லைன்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு தானே நம்ம வர வேண்டியதாக இருக்கிறது. எங்களுக்கு எங்கெங்க நேரம் இருக்குது? காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், 7 மணிக்கு பிள்ளைங்களை கிளப்பி விடணும், 8 மணிக்கு அவரை கிளப்பி விடணும், 9 மணிக்கு அப்படின்ட்டு நான் அலுவலகம் போகணும், திரும்ப வந்து மீண்டும் அலுவல் வேலையை முடிச்சுட்டு வந்து மீண்டும் பிள்ளைகளை பார்க்கணும், கணவனை பார்க்கணும், தூங்குறதுக்கே எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உண்டு. அது புரியாத புதிர் வந்து, ஏங்க உங்களுக்கு நேரம் ஒதுக்கிக்கிற மாட்டீங்களா? இந்த இப்போ அவர் சொன்ன அத்தனை பதில்களையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். உங்கள் குடும்பத்தினருக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் வந்து நேரம் ஒதுக்கி உங்களுடைய உடல் நலத்தை பார்க்கணும்னு சொன்னால், இந்த 42 நிமிடம் அப்படிங்கிறது ஏதோ அவங்க பாக்கெட்டில் இருந்து நம்ம எதையோ எடுத்துட்டது போல், 42 நிமிஷமா அதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மக்கள் சொல்வது இன்னும் புரியாத புதிராகத்தான் நமக்கு இருக்குது. சரி, நம்ம அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே போய்விடலாம். நேரம் செலவிடப்பட வேண்டிய களங்கள், நேரம் எதுலெல்லாம் நம்ம செலவிடலாம் அப்படின்னு ஒரு களங்களை சொல்கிறார். களம்னா தளம் சொல்லுவோம், இடம் சொல்லுவோம். இப்போ வாங்க அது பார்க்கலாம். நேரத்தை மிச்சப்படுத்தும் கலையை பல வழிகளில் கற்றுக்கொண்டு விட்டீர்கள். இப்படி மிச்சப்படுத்தி கிடக்கும் நேரத்தின் ஒரு பகுதியை குடும்பத்திற்காக செலவிடுங்கள். இப்போ நேரத்தை எப்படி மிச்சப்படுத்தணும்னு நம்ம கடந்த சில மாதங்களாக பார்த்து வருகிறோம். அப்படி மிச்சப்படுத்திய நேரத்தை நம்மளுக்கு குடும்பத்தோடு அதை செலவிடுவது அப்படிங்கிறத முதல்ல பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் மகன் என்ன படிக்கிறான் என்று ஒருவரிடம் கேட்டேன். அவர் அசடு வழிய சிரித்து கொண்டே அவனிடம்தான் கேட்கணும் என்றாரே பார்க்கலாம். அவ்வளவு பிஸியாம் அவர் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு ஆசிரியர். உங்கள் பிள்ளை என்ன படிக்குதுன்னு கேட்டால் கூட தெரியல, அதை அவன்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு எங்கெங்க அதுக்கெலாம் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு பிஸியாக அவங்க அப்படின்னு சொல்கிறார். எத்தனையோ வருடங்கள் ஒன்றாய் வாழ்ந்தும் மனைவிக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைகளின் ரசனை என்ன, ஒவ்வொருவரின் தனித்தன்மைகள் என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமலேயே கடைசி வரை காலத்தை ஓட்டி மண்டையை போட்டு விடுகிறார்கள் பலர். காலங்காலமாக எத்தனையோ வருடங்களாக அவங்க குடும்பம் நடத்தினா கூட தன்னுடைய மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு சில பேருக்கு தெரியாது, தன்னுடைய பிள்ளைகளின் ரசனை என்னன்னே தெரியாது. ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமலே வாழ்க்கையவே நிறைவு செய்கிறார்கள் சிலர் அப்படின்னு பலர் அப்படின்னு முடிக்கிறாரு. ஒருவர் மிகப்பெரிய மியூசிக் சிஸ்டம் ஒன்றை வாங்கியிருந்தார். நான் இசைப்பிரியன் என்ற வகையில் என்னை வந்து பார்க்க சொன்னார். நான் சொன்னேன், இதற்காக நான் வருவது கடினம், உங்கள் பகுதிக்கு வரும்போது வருகிறேன். அதாவது ஒரு மியூசிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது அவர் அப்போ உள்ளதை சொல்கிறார். அந்த டேப் ரெக்கார்டர் அந்த மாதிரி இருக்கும் அல்லவா, அப்படி ஒரு பொருளை வாங்கியிருக்கிறாரு. இவருக்கு இசையில் பிரியம்னால இவரை வந்து அதை பார்க்க சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் அந்த பகுதிக்கு வரும்பொழுது, உங்கள் ஏரியாவுக்கு நான் வரும்பொழுது வருகிறேன். நேரத்தை சரி கட்டும் வழிகளுள் இதுவும் ஒன்று. அதாவது உடனே வரேன்னு சொல்லாமல், நான் அந்த பகுதிக்கு வரும்பொழுது வரேன், உங்கள் ஊருக்கு வரும்பொழுது நான் வர்றேன், அந்த டயத்தில் நம்ம பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறது நேரத்தை சரி கட்டும் வழிகளுள் இதுவும் ஒன்று. அவரும் சரி என்றார். அதன்படி 2 மாதங்கள் கழித்து சென்றேன். நவீன மியூசிக் சிஸ்டம் என்பதால் இசை பிரமாதமாக இருந்தது. ஆர்வத்தில் அது என்ன, இது என்ன, இதை எப்படி இயக்குவது, இதனால் என்ன பயன் என்றெல்லாம் சராமரியாக கேள்வி கேட்டேன். அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனிமேல் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனக்கு அந்த மியூசிக் சிஸ்டம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் இது என்ன, அது என்ன, இது எப்படி வேலை செய்யுது, அது என்ன அப்படின்னு கேட்குறேன். அவருக்கு ஒன்றுமே தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, இனிமேல் தான் தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். வாங்கி 2 மாதம் ஆச்சே அப்படின்னு நான் சொன்னேன். 2 மாதத்தில் அவர் அதை கரை கண்டிருக்கலாம்ல, ஆனால் அவர் அதை கற்றுக்கிறல. நம்மிடம் உள்ள பல பொருள்களின் செயல்பாடுகள் பற்றியும் பயன்பாடுகள் பற்றியும் நமக்கு எப்படி தெரியவில்லையோ, அப்படித்தான் நம் குடும்ப உறுப்பினர்கள் பற்றியும் நமக்கு முழுமையாக தெரியவில்லை. அவர்களுடன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் இதே நிலைதான். அதாவது எப்படி இப்போ சில பேருக்கு தன்னுடைய மொபைல் ஃபோன் வச்சுருப்பாங்க. மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது பேசுகிறதுக்கு வேறு வகையான பயன்பாட்டுக்கெல்லாம் இருக்குது. சில பல வேலைகள் அவர்களுக்கு அந்த மொபைல் ஃபோன்லேயே நடந்துடலாம், ஆனால் அதை கற்றுக்கவே மாட்டாங்க.
இப்போ நம்மளுடைய உறுப்பினர்களை எல்லாம் நான் வந்து பெருமையாக சொல்லுவேன். இன்றைக்கி வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, வீடியோ பாஸ் பண்ணுறாங்க, மீண்டும் வீடியோ வந்து கேட்குறாங்க, மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி? நான் சொல்வது ஒரு 50-60 வயதை கடந்தவர்களெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துகிறாங்க. நித்தம் வந்து டிஏ ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க, நித்தம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் இந்த டிஏ ரிப்போர்ட் அனுப்பாமல் இந்த கமெண்ட் பண்ண தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கடைசி வரையே கற்றுக்கிறவே மாட்டாங்க. அவங்களுக்கு வயது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக கூட இருக்கலாம். நான் சொன்ன 50-60 வயது கூட இருக்காது, அதற்கு கீழாக கூட இருக்கும். ஆனால் என்னமோ நடந்துடும், மொபைல் ஃபோனை நோண்டுனா பார்த்தா அப்படின்னு. உங்கள் ஃபோனுங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு நம்ம எவ்வளவு எடுத்து சொன்னாலும், அதை கற்றுத்தருவதற்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் கற்றுக்கொள்வதே இல்லை. அதே தான் அவர் சொல்கிறார். இதை கற்றுக்கிறாதவங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை பற்றி கூட உங்களுக்கு எதுவுமே தெரியாது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றி நமக்கு முழுமையாக தெரியவில்லை. அவர்களுடன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் சரி இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு செயலை செய்வதற்காக எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் 10ல் 1 பங்கு கூட அச்செயலை பற்றிய சிந்தனைக்காக நேரம் ஒதுக்குவது இல்லை. ஒரு செயலை நம்ம செய்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. ஒரு கடைக்கே போகிறோம்னு வச்சுக்கிறோம், அப்படி வைத்துக்கொள்வோமே, அது ஒரு வேலை. அந்த கடைக்கு போகக்கூடிய போய் பொருள்களை வாங்கி வருவது ஒரு 10லிருந்து 20 நிமிடங்கள் ஆகிறது, அல்லது அரை மணி நேரம் ஆகிறதுன்னு வச்சுக்கிறோம். 10ல் 1 பங்கு கூட அச்செயலை பற்றிய சிந்தனைக்காக நேரம் ஒதுக்குவது இல்லை. நம்ம ஏன் கடைக்கு போகிறோம், என்ன பொருள் வாங்க போகிறோம், என்ன சமைக்க போகிறோம், என்னவெல்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறது, எதை மட்டும் நம்ம வாங்கணும், எதை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு 10ல் நான் சொன்னல 20 நிமிடங்கள் ஆகிறது அப்படின்னா, ஒரு 2 நிமிடம் ஒதுக்கி அது வந்து சிட்டை எழுதுவதுன்னு சொல்லுவோம் இல்லையா, குறிப்பெடுத்து கொள்வது, ஹிண்ட் எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம எழுதிட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன், வேலை வந்து இந்த 20 நிமிடத்தில் நான் சொல்கிறது ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, ஒரு மாலுக்கு போகிறீங்க, அப்படி ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நேரத்தை சும்மா வீணடிக்க மாட்டீங்க. நீங்கள் பட்டியல் எழுதிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கிறோங்களேன், அந்த பட்டியலில் உள்ள பொருட்களை மட்டும் தேடி தேடி எடுத்து போட்டிங்கன்னா 20 நிமிடம் அப்படிங்கிறது 10 நிமிடத்துலேயே நடந்துடும். ஆனால் நம்ம என்ன வாங்க போகிறோம்னே தெரியாமல், எதுக்கு போகிறோம்னே தெரியாமல், அப்படியே உலாவி சிலாய் இப்படி நம்ம வந்து நேரத்தை செலவழிச்சிட்டு கடைசியில் வாங்க வேண்டிய பொருள்களை எல்லாம் வாங்காமல் தேவையில்லாத பொருள்களை வாங்கிட்டு வந்து அதை செலவு பட்டியலில் சேர்த்து ஒரு பட்ஜெட் துண்டு விழுந்துடும் இல்லையா. அப்போது இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இதுபோல் எல்லா வேலைகளையும் ஒரு செயலை செய்வதற்காக எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் 10ல் 1 பங்கு கூட அச்செயலை பற்றிய சிந்தனைக்காக நேரம் ஒதுக்குவதில்லை. ஒரு செயலில் இறங்கும் முன் அதை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு சிந்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அச்செயலில் முழுமை இருக்கும். ஸோ எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு செயலையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு சிந்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அச்செயலில் முழுமை இருக்கும். அப்படிங்கிறதோட நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரையும் உணவையும் வாய் வழியாக செல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நிதானமாக கடைபிடிக்க வேண்டும், நிதானமாக செயல்பட வேண்டும். காரணம், இங்கே வாய் மூக்கு அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கிறது. அதாவது மூச்சு காற்றுக்கு மூக்கு, வாய் வழியாக நீர் மற்றும் உணவு செல்லக்கூடியது. இந்த 2 குழாய்களும் தொண்டை பகுதியில் ஒன்றாக மாறும். இங்கே இருந்து காற்றும் உள்ளே போகும், நீரும் உள்ளே போகும். ஆனால் அங்கே தொண்டை பகுதியில் ஒரு அற்புதமான மூடி திறக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் நடைபெறும். என்ன அப்படின்னா, காற்று போகும் பொழுது உணவு குழாய் அடைபடும், உணவு போகும் பொழுது மூச்சுக்குழாய் அப்படிங்கிறது அடைபடும். மாற்றி மாற்றி அங்கே ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் நாம் கவனமின்றி செயல்படும் பொழுது அந்த கவனச்சிதறலினால் நமக்கு புறையேறுதல் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா
உணவு போகிற இடத்துக்குள்ளே காற்று போயிட்டா கூட ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் காற்று போகிற இடத்துல உணவு போயிட்டா, அதாவது நம்மளுடைய நுரையீரலுக்கு ஒரு சிறு பிசிறு அளவுக்கு உணவோ நீரோ போயிட்டா, அது போக விடாமல் நம்மளுடைய நுரையீரல் உடனடியாக செயல்படும். ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமாக அந்த இடத்துல செயல்படும். ஒரு சிறு துகள் கூட உள்ளே போய்விடாத அளவுக்கு உள்ளே போய் எட்டி பார்த்தா கூட அது உடனடியாக புறையேறி அந்த காற்றின் வழியாகவே அதை வெளியேற்றும். அதில் தான் நிறைய பேர் சிரமப்பட்டு போயிடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவர்களை அறியாமல் உடனடியாக புறையேறுதல் நடக்கும்போது அது காற்று உள்ளேருந்து பன்மடங்கு பெருக்கி அனுப்பும். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படின்னு இப்போது நம்ம அந்த வாகனங்கள்லாம் விபத்து அப்படின்னு ஒரு விஷயம் நடைபெறுகிறது அப்படின்னா, இப்போ அந்த பலூன் அப்படின்னு ஒன்று வரும் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு 6 செகண்ட் அப்படிங்கிறது நடைபெறும்னு சொல்லுவாங்க. 6 செகண்டுக்குள்ளாக முழுமையாக விரிவடைஞ்சிரும். ஆனால் நம்மளுடைய நுரையீரல் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்டையே ஒரு நொடியவே நீங்கள் பன்மடங்காக பிரிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு உள்ளே இருந்து வேண்டும் அளவுக்கு காற்றை எடுத்து கொண்டு வந்து அந்த உணவு துகளை வெளியேற்றுவதற்கு நாம் சிந்திப்பதற்குள்ளாக அது செயல்படுத்தணும். அதனால தான் நிறைய பேருக்கு புறையேறுதல்னு ஒன்று நடக்கும் பொழுது மூக்குலாம் உள்ளே புகுந்து கண்ணுலாம் தண்ணி அவர்கள் சற்று நேரத்தில் அந்த அளவுக்கு துடித்து போயிடுவார்கள். ஏன்னா அவர்கள் சிந்திக்கும் முன்பாகவே அது செயல்பட்டுடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் நீர் பருகும் பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உணவு அருந்தும் பொழுதும் நம்ம நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த நீரை நிதானமாக பருகி முடித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, இப்போ நம்ம எல்லாருமே கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும், அதற்கு நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு இப்போது முதல் கேள்வியாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அது அனுப்பும் பொழுது உங்களுடைய சிந்தனை எவ்வாறாக இருந்தது, உங்களுடைய ஆற்றல் எவ்வாறாக இருந்தது, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய மனநிலை எவ்வாறாக இருந்தது, இதையும் நீங்கள் சேர்த்து எழுதுங்கள். அற்புதமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து எழுதுங்கள். அது ஒவ்வொரு நாளும் எழுத 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 அது உங்களை இன்னும் மெருகேற்றி கொண்டே இருக்கும். அது உங்களுடைய வாழ்வையே மாற்றிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் சொல்லி, முதல் கேள்வியாக தினசரி நடவடிக்கை அறிக்கை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதிலளிச்சிட்டோம். இப்போது நம்ம இரண்டாவது கேள்விக்குள் நுழைகிறோம். இப்போது நான் இரண்டாவது கேள்வி என்னென்னா, ஏற்கனவே நம்ம இடைவெளியில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். இடைவெளிக்கு முன்பாக இந்த டிஏ ரிப்போர்ட் ஃபில் பண்ணாததற்கும் நம்மளுடைய கமெண்ட்டுகளுக்கு பதிலளிக்காததற்கும் காரணமாக கருதுவது அப்படிங்கிறது, இதை பற்றின சிந்தனை ஆற்றல் அது இல்லை அப்படின்னு நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதை பற்றி நிறைய பேர் கற்றுக்கிறதே இல்லை. எப்படி கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி எழுதுறதுன்னு தெரியல, எப்படி அதை டைப் அடிக்கிறதுன்னு தெரியல, எப்படி நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக கூட அதை டைப் அடிக்க முடியும்னு சொல்கிறீங்களே, அது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதை எழுதாமலே இருக்கிறார்கள்னு நான் எண்ணுகிறேன்னு சொன்னேன்ல. அது உண்மையா இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் இரண்டாவது கேள்வியாக எனக்கு பதில் சொல்லுங்கள். யாரெல்லாம் டிஏ ரிப்போர்ட் அனுப்பலையோ, யாரெல்லாம் அவங்க நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது தெரியவில்லை அப்படின்னு நான் எண்ணுகிறேன்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை அது ஆம்னா ஆம்னு சொல்லுங்கள், இல்லைன்னா உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். அவங்க ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க ஏன் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய பதிலாக எனக்கு தாங்க. அதுதான் இரண்டாவது கேள்வி. ஏன் அவங்க டிஏ ரிப்போர்ட் ஏன் கமெண்ட்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். நான் தெரிந்து கொள்கிறேன். அதை முடிந்தால் அவர்களுக்கு தகுந்து அதில் உள்ள கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அதை மாற்றி தருவதற்கும் முனையலாம் நம்ம எல்லாருமே. இதுதான் இரண்டாவது கேள்வி. டிஏ ரிப்போர்ட் மற்றும் கருத்து பதிவிடுதல், கமெண்ட் பதிவிடுதல் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் அதை மானசீகமாக மனதார நீங்கள் வாசிக்கணும். அது பிறருக்கு வாழ்த்தா போய் அவர்களை நினைக்கப் போகிறது என்பதை மனதில் கொண்டு நீங்கள் வாழ்த்தணும்.
அந்த வாழ்த்தின் வாயிலாக நீங்களும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள், நீடூழி வாழ்வீர்கள். உங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பார்கள். அதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்பார்கள் என்று உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இப்போது 3 கேள்விகளுக்கும் பதிலளித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க போகிறோம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி, தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ புத்தகத்துக்குள்ளே நுழைகிறோம். புத்தகத்தில் அடுத்து அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, நான் ஒரு வீட்டிற்கு போனேன். குடும்பமே ஒன்றாக அமர்ந்து ஏதோ விவாதித்து கொண்டிருந்தது. விசாரித்தால் இன்னும் 2 மாதங்கள் கழித்து புது வீடு போகப் போகிறார்களாம். ஆசிரியர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அங்கே அந்த குடும்பமே ஒன்றா உட்காந்து ஏதோ விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்களாம். விவாதம்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு இவர் விசாரித்து பார்க்குறாரு. அவங்க இன்னும் 2 மாதங்களில் புது வீடு போக போகிறார்களாம். அதை பற்றி விலாவரியாக விவாதித்து கொண்டிருந்தார்கள். இத்தனைக்கும் இது 3வது கட்டமாம். அதாவது அந்த கூட்டம் இதோட 3வது முறையாக நடக்குதாம். அந்த குடும்ப உறுப்பினர்கள் 3 முறை கூடி விவாதித்திருக்கிறார்கள். அப்படி என்ன பேசியிருக்கிறார்கள் அப்படின்னா, விலாச மாற்ற அறிவிப்பு, பால், பேப்பர், கேபிள் டிவி கனெக்ஷன், போக்குவரத்து ஏற்பாடு, வங்கி கணக்கு மாற்றுவது, பொருள்களை நகர்த்துவது என்பது பற்றியெல்லாம் விரிவாக பேசினார்கள். அடே அப்பா என்று வியந்தது மனம். வீடு மாத்திர அன்னைக்கு பார்த்துக்கலாம் என்று வழக்கம்போல் சிந்திக்காமல் எவ்வளவு முன்கூட்டியே திட்டமிடுகிறார்கள் இவர்கள். ஆச்சரியம்தான். இப்போது இதை நாம் நம்மளுடைய டைகர் கிளப்போடு ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய இந்த கேம்பை பற்றி நிறைய பேர் சொல்லும் பொழுது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, எல்லாமே சொன்ன நேரத்தில் நடக்குது, எல்லாருக்கும் தேவையானது எல்லாமே கிடைக்குதுன்னு ஃபீட்பேக்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சொல்லுவாங்க. இதற்கு நம்ம சொல்லிக் கொடுப்பது என்ன அப்படின்னா, இந்த திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதற்கு முன்பாகவே நாங்கள் விவாதித்து கொள்வோம். அதற்கு முன்பாகவே என்னவெல்லாம் வேண்டும் அப்படிங்கிறத திட்டமிடுவோம். எந்த பொருட்களை எப்பொழுது வாங்கணும், எது யார் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும், யார் எதை கொண்டு வர வேண்டும், எந்த நேரத்தில் அப்படின்ட்டு அந்த திட்டமிடல் அப்படிங்கிறத ஒரு அஜெண்டாவாக தயாரித்து அதற்கு பிரித்து அது ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே அதற்கான வேலைகள் எல்லாம் நடக்கும். அப்படி நடப்பதனால தான் அங்கே எளிதாக நடந்து விடுகிறது. ஒரு திருமணம் ஒரு நிகழ்வுன்னு வைத்து கொள்ளுங்களேன். அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது யாரெல்லாம் சரியாக போடுகிறார்களோ அந்த திட்டமிடல் படி அந்த நிகழ்வு சிறப்பாக நடக்கும். நிறைய நேரங்களில் நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா திருமணத்தன்று அது இல்லை, இது இல்லை, சாப்பாடு இல்லை, சேர் இல்லை, பத்தலை, இப்படி பல்வேறு குளறுபடிகள் நடைபெறும். பார்த்திங்களா, திருமணத்தோடு நம்ம ஒப்பிடுவதோட வேறு வேறு நிகழ்வுகளை நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த குளறுபடிகள்னு ஒன்று நடக்கும். இது பத்தலை, இது கிடைக்கல, இது அதிகமாகிடுச்சு, இந்த பொருள் மிஞ்சிடுச்சு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வரும். இந்த திட்டமிடல்னு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அது மிகச்சரியாக, அதுலேயும் நம்மளாம் பிளான் ஏ, பிளான் பி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வச்சுருப்போம். இந்த நேரத்தில் இது கிடைக்கலைன்னா அடுத்த முனைப்பாக நம்ம வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுபோல் அவர் சொல்கிறார், ஒரு வீடு மாத்திரவங்க எவ்வளவு பிளான் பண்ணுறாங்க, அந்த டிஸ்கஷன், எனக்கு எல்லாம் தெரியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப தலைவர் அப்படியே நடந்து கொள்ளக்கூடாது. எல்லார்ட்டையும் உட்கார்ந்தோம்னா ஒரு குழந்தை கூட சொல்லும், அதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கும். அது சொல்லும் பொழுது தான் ஆமல்லவா, அதனுடைய பார்வையில் சரிதானே, அதை நம்ம செய்யணும்ல அப்படிங்கிற மாதிரி தோன்றும். அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு நம்ம தள்ளி போடக்கூடாது. அந்த திட்டமிடலை இங்கே ஆச்சரியமாக ஐயா சொல்கிறாரு.
சிந்திப்பதற்கென ஒதுக்கப்படும் நேரம் முதலீடை தவிர பலர் எண்ணுவது போல் விரயம் அல்ல. இதன் மூலம் பல நஷ்டங்களையும் விபரீதங்களையும் தவிர்க்க முடியும். இந்த கூட்டம் போடுறோம்னு, இந்த டிஸ்கஷன் பண்ணுறோம்ல, இதை நிறைய பேர் நினைக்கிறது, ஏன் தேவையில்லாமல் நேரத்தை போட்டு வேஸ்ட் ஆக்குறாங்க, அரை மணி நேரத்தை சும்மா வேஸ்ட் படுத்துகிறாங்களே, ஏன்னா இதெல்லாம் இப்படி நடந்துடாதா அப்படின்னு. இந்த நேரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முதலீட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அங்கே நிகழ்வு நான் நம்மளுடைய கேம்போடையே ஒப்பிடுகிறேன். ஒருத்தவங்க சென்னையிலேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, ஒருத்தவங்க கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா, அவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த ரயில் வரும், எந்த ரயிலுக்கு எந்த ஆட்டோ டிரைவர் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் நம்ம செய்தால் தான். இப்போது ஒருத்தவங்களுக்கு 4 மணிக்கு ரயில் வரக்கூடிய நேரம் அப்படின்னா, அந்த 4 மணிக்கு அப்படிங்கிறது இப்போ நாம் விழித்திருப்போம், மற்றவர்களெல்லாம் விழித்திருப்பார்கள்னா தெரியாது. அப்போது அந்த ஆட்டோ டிரைவருக்கு நம்ம முதல் நாள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவர் அந்த இடத்துல நிறுத்தணும். அப்போது எல்லாத்தையும் நம்ம சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் நிம்மதியாக நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்க முடியும். அதை விடுத்து நீங்கள் வாங்க, உங்கள் ட்ரெயின் வரும்போது நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அந்த நேரத்தில் இதை ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 3 மணிக்கே ட்ரெயின் வந்துடுச்சு, இல்லை 2 மணிக்கே வந்துடுச்சு, இல்லை 5 மணிக்கு வருது, இல்லை 7 மணிக்கு வருதுன்னு நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய தூக்கத்தையும் நிறைய மாற்றிவிடும். அதே நேரத்தில் இங்கே வாங்க, இந்த இடத்துல இந்த ஆட்டோ டிரைவர் இவருடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இவர் கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே திட்டமிட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. அவர்களும் நம்பிக்கையோடு வருவார்கள். குறித்த நேரத்தில் சரியாக அந்த இடத்துல அவங்க அந்த இடத்த அடைவாங்க. ஸோ இந்த திட்டமிடல்ங்கிறது ஒரு முதலீடு தான். நேரம் செலவழிப்பது அப்படிங்கிறது அது ஒரு முதலீடு தான். ஒருவேளை அதை விரையும்னு நினச்சா பல நஷ்டங்களையும் விபரீதங்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஐயா அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அடுத்ததாக, கலைகளை கற்றுக்கொள்ள நேரம் ஒதுக்குங்கள். கலைகள், திறன்களை வளர்த்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். நீச்சல், யோகாசனம், ஏதோ ஒரு விளையாட்டு, ஒரு இசைக்கருவி, அதை பயிலுதல் என்று பயனுள்ள செயலில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா அதை ஒரு கலையோட, ஒரு திறனோடு நீங்கள் அதை பழகுங்கள். நீங்கள் நீச்சல் பயிற்சி பழகுங்கள், யோகாசனம் பயிலுங்கள், ஏதேனும் ஒரு விளையாட்டை தேர்வு செய்து விளையாடுங்கள், ஒரு இசைக்கருவியை இசைத்து பழகுங்கள், பயிலுங்கள் அப்படின்னு நிறைய விஷயத்தை பயனுள்ள செயல்களில் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய நேரத்தில் பயன்படுத்தி நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். இது உடலுக்கும் மனதிற்கும் நல்லது. இதற்கு வயது போதாது, வயதாகிவிட்டது என்றெல்லாம் எண்ணாதீர்கள். இல்லை, இது பயிற்சி பழகிறதுக்கெலாம் வயசு இல்லைங்க. அது வயசு கற்றுக்கொள்வதற்கு வயதே இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் யூடியூப்பை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, யூடியூப் பார்த்தா எட்டு நடை கிடைச்சா நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைச்சா நம்மளை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் கிடைக்க போகுது. அப்போ யூடியூப்பை கற்றுக்கிறதுக்கு வயசுலாம் இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், நான் இங்கே நம்மளுடைய குடும்பத்தில் 60-70 வயதை நான் வயதானவர்கள் போல் மற்றவர்களுக்கு சொல்வதற்காக சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை அவங்க தான் மிடில் ஏஜில் இருக்காங்க. இன்னும் இதே போல் வாழ்ந்த காலம் போல் இன்னும் வாழப்போகிறார்கள். அப்போது இப்போ தான் அந்த இளமை பருவத்திலே இருக்கிறாங்க. அப்படி எண்ணிக்கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள். இது எனக்கு தெரியாது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். எது நமக்கு தேவைங்கிறத பார்த்து கற்றுக்கொள்ளணும். நம்ம தேவையில்லாமல் இங்கே உட்காந்து, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஏதேனும் ஒரு மொழியை, ஏதோ நமக்கு எப்பொழுது தேவையே படாத ஒரு மொழியை கற்றுக்கொள்வதை விட நமக்கு அண்டை மாநிலமான அல்லது அண்டை நாடுகளான எவற்றோடு நாம் கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். எது தேவையோ அதற்கு நேரம் ஒதுக்கணும், அந்த கலையை கற்றுக்கணும். அதுக்கு வயசு அப்படிங்கிறது இல்லை, போயிடுச்சு அப்படின்லாம் இல்லை, நாம் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத ஆசிரியர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நேரம் செலவழியுங்கள். இது தேவையில்லாத வேலை என்பீர்கள். இல்லை, அதாவது நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்கு நேரம் செலவழிக்கலாமா? இதை நிறைய பேர் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இல்லை. ஏன், என்ன இல்லை? என்ன தொழில் செய்கிறீர்களோ அதில் தெளிவு பெற நேரம் ஒதுக்குங்கள். நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதில் நீங்கள் தெளிவு பெறணும் அப்படின்னா அதுக்கு நேரம் ஒதுக்குங்கள். ஓர் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் வளர்ச்சி அதிகாரி வந்தார். நீங்கள் பாலிசி எடுக்க வேண்டும் என்று 10 விதமான பாலிசிகள் பற்றி சொன்னார்.
10 கேள்விகள் கேட்டேன். 2ற்கு பதில் சொன்னார். 8ற்கு நாளை சொல்கிறேன் என்றார். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளிடம் ஒரு வழிகாட்டி புத்தகம் ஒன்று உண்டு. இதை கூட அவர் சரிவர படிக்காமல், விஷயத்தையே தெரிந்து கொள்ளாமல் வளர்ச்சி அதிகாரி ஆகிவிட்டார். இவரெல்லாம் நான் நேரம் இல்லாதவன் என்று சொன்னால் அது தகுமா? ஒரு இன்சூரன்ஸ் அலுவலர் வராரு, அதிகாரி அவர் இவரிடத்துல 10 இன்சூரன்ஸை பற்றி பேசுகிறார். இவர் உடனே 10 கேள்வி கேட்குறார். 10 கேள்வியில் 2 கேள்விக்கு மட்டும் விடை சொல்லிட்டு 8க்கு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வழிகாட்டி புத்தகம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கூட இவர் படிக்கலை, அதற்கு கூட இவர் நேரம் ஒதுக்கலை, ஆனால் வளர்ச்சி அதிகாரியாக மாறிட்டார். இவரெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் அப்படின்னு அவர் அவ்வளோ கோபமாக சொல்கிறார். இதெல்லாம் தகுமா அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய தொழில் அப்படின்னா, நம்மளுடைய இப்போது எல்லாவற்றையும் நான் உதாரணத்துக்கு என்னோடு தான் ஒப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இருப்பினும் நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அதை பற்றின ஆழமான ஒரு விஷயம், இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படிங்கிறது வரை நீங்கள் கற்று வைத்திருக்க வேண்டும். எனக்கு அதுதான் தெரியும், எனக்கு இதுதான் தெரியும், நான் அந்த மிஷினோடு தான் நான் செயல்படுத்த முடியும், புதிய புதிய மிஷின்களை எல்லாம் என்னால் கையாள முடியாதுன்னு அந்த வார்த்தைகளே வரவே கூடாது. இன்றைக்கி அப்டேட்டில் இந்த உலகம் எதை நோக்கி பயணிக்கிறதோ அதை நம்ம கற்று வைத்திருக்கணும். கற்று வைத்திருக்கவில்லை என்றால் கூட தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்படி ஒரு பொருள் இருக்கிறது, இந்த பொருள் நம்மளுடைய தொழிலில் அது இயங்குறதுக்கு தயாராகிவிட்டது, அப்போது நமக்கு தெரியலைனாலும் இந்த ஜென்ரேஷனுக்கு அதை எடுத்து கொடுத்து அதை அவர்களை செயல்படுத்த வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அப்டேட்டில் இருக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருந்தோமானால் அது நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போது அடுத்த அத்தியாயம், அடுத்த தலைப்பு, பங்க்சுவாலிட்டி எனும் தலை சிறந்த குவாலிட்டி. பங்க்சுவாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு அல்லவா? இந்த பங்க்சுவாலிட்டி அப்படின்னா நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனால் சரி, இதை பற்றி நம்ம நிறைய பேசணும். பங்க்சுவாலிட்டி எனும் தலை சிறந்த குவாலிட்டி. நானும் 1984ஆம் ஆண்டு வரை எல்லோரையும் போல நேர உணர்வு இல்லாமல் எல்லா இடங்களுக்கும் இஷ்டத்திற்கு போய் கொண்டும் வந்து கொண்டும் தான் இருந்தேன். ஆசிரியர் சொல்கிறார், அவர் 84 வரைய எல்லாரையும் மாதிரி எந்த நேர உணர்வும் இல்லாமல் போகிறதும் வர்றதுமாகவே நான் இருந்தேன். என் முதல் அமெரிக்க பயணத்தின் போது அவரே சொல்கிறாரு, போச்சுடா என்கிறீர்களா, என்ன மறுபடியும் அமெரிக்கா போயிட்டாரு அப்படின்னு அவரை கேலி செய்து கொள்கிறார். என் முதல் அமெரிக்க பயணத்தின் போது ஃபேமிலி சர்க்கிள் எனும் அமெரிக்க மாத இதழில் ஆசிரியரை சந்திக்க சென்னை அமெரிக்க தகவல் மையம் மூலம் அப்பாயின்மெண்ட் பெற்றிருந்தேன். ஃபேமிலி சர்க்கிள் அப்படிங்கிற அமெரிக்க மாத இதழுடைய ஆசிரியரை சந்திக்கிறதுக்கு இவர் சென்னையில் உள்ள தூதரகத்தில் அமெரிக்க தகவல் மையத்தின் மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறார். அப்பாயின்மெண்ட் நேரம் காலை 11 மணி. நியூயார்க்கில் 42வது தெருவில் 42வது மாடியில் இந்த அலுவலகம் இருக்கிறது. இப்போ இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 11 மணி, காலை 11 மணி கொடுத்துட்டாங்க. நியூயார்க்கில் இருக்குது 42வது தெருவில் 42வது மாடியில் இந்த அலுவலகம் செயல்படுகிறது. அமெரிக்காவில் முதல் பாதி தளங்கள் வரை இடப்புற லிஃப்ட், மீதி தளங்களுக்கு வலப்புற லிஃப்ட். இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறார். அமெரிக்காவில் எப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, லிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு 50 மாடிகளை கொண்ட கட்டடமாக இருக்கிறது அப்படின்னா 25 மாடிக்கு லெஃப்டில் உள்ள லிஃப்ட்டை பயன்படுத்தணுமா. ஏன்னா நேரடியாக 26வது மாடியில் இருந்து 50வது மாடிக்கு போவதற்கு ரைட்டில் உள்ள லிஃப்ட் அப்படின்னு அவங்க பயன்படுத்துகிறாங்களாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்போ 50வது மாடிக்கு பயணிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு லிஃப்ட்டில் ஏறார். அது 1ல் நின்று, 2ல் நின்று, 5ல் நின்று, 10ல் நின்று, 12ல் நின்று போச்சுன்னா அவர் 50க்கு போகிறதுக்குள்ளே அரை நாள் கூட ஆகிடும் இல்லையா? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ அவங்க எப்படி பிரித்து வச்சுருக்குறாங்க அப்படின்னா, 25 வரை லெஃப்ட்டில் போகிற லிஃப்ட்டு, 26லேருந்து போனோம்னா ரைட்டில் போகிற லிஃப்ட்டுன்னு இருக்கான். இது யாருக்கு தெரியும்? தடுமாறி லிஃப்ட்டில் ஏறி 21வது தளம் போய் 42ல் 21க்கு இவர் போய்கிட்டு இருக்கிறார்.
இதோட நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. மீதி அடுத்த வாரம் நம்ம காணலாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். இந்த புத்தகம் உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்பதை பற்றி நீங்கள் இன்னைக்கு தாராளமாக கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். இந்த புத்தகம் உங்களுக்கு மிக பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நண்பர்களை இதை பார்க்க வையுங்கள். அதன் வாயிலாக அவர்கள் நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய 8 நடை பயிற்சியையும் எடுத்து உடல் நலத்தையும் அவர்கள் பேணி காக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.